எல்லாரும் எப்படி போயிட்டு இருக்குது? எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து ஈவினிங் கொடுத்த நம்ம ப்ரே பண்ணது, மெடிடேட் பண்ணது, டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருப்பீங்களான்னா, கண்டிப்பா டைம் எடுத்து கேளுங்க. ஏன்னா திரும்ப நான் ஒரு நேத்து ஈவினிங் நடந்த ரெக்கார்டிங்க திரும்ப திரும்ப நான் கேட்டேன். ஸோ நான் சோ என்கரேஜ். கர்த்தர் என் மூலமாக என்னோட பேசினார். ம். என்னடா அது இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் கர்த்தர் பேசும்போது நடத்துறவங்களே கேட்கறவங்க தான். ஃபர்ஸ்ட் லிசனர் இஸ் மீ. இப்போ நம்ம ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றதுனால நான் ப்ரீச்சர், நீங்க லிசனர் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி ஐ எம் த ஃபர்ஸ்ட் லிசனர் வென் ஐ ஸ்பீக் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்ட் பிரசன்ஸ் ஆட்கொள்ளப்பட்டு நம்ம பேசும்போது கர்த்தர் யார் கூட பேசுறாரு? ஸ்பீக்கர் கூட தான் பேசுறாரு. ம். அதோட எல்லாரு கூடயும் பேசுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் லிசனர் இஸ் மீ. அதனால திரும்ப போய் நான் என்ன பண்ணேன்னா 2 டைம்ஸ் கேட்டேன். கேட்கும்போது நிஜமாவே ஐ வாஸ் சோ என்கரேஜ். என்கிட்ட இருந்து எவ்வளோ டிக்ளரேஷன் என்ன பத்தின பாசிட்டிவ் கன்ஃபெஷன் எல்லாம் பண்ண வச்சிருக்காரு. எல்லாருக்கு எதிர்க்கையும் இப்படி பண்ண வச்சிருக்காருன்னா, ஸோ என்னை வந்து ஒரு மாதிரி ஒரு வேற லெவல்ல ஒரு மோட்டிவேஷனா ஃபீல் பண்ணேன். ஆவியானவர் உண்மையாவே ஒரு உற்சாகத்தோட என்ன நிரப்புனாரு. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள். எதுலையுமே நம்ம ஸ்ட்ரக் ஆக முடியாது அப்படின்னு என் கூட நிச்சயமாவே ஆண்டவர் பேசினாரு. அண்ட் பெரிய பெரிய மாற்றங்களை செய்யும் போதுதான் லைஃப் மாறுங்கிறது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன விஷயம்னு உலகம் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், அது நம்ம செய்யும் போது பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றதுதான் ஆவியானவரோட வழி. ம். இது செஞ்சா போதுமா? இப்படி பண்ணா போதுமா? அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிற விஷயங்கள செய்யும்போது தான், நம்ம எதிர்பார்க்காத ஆங்கிள்ல நம்ம லைஃபே அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட்குள்ள போகிறது. ம். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் காட்ஸ் கவுன்சில். ஸோ நிச்சயமாவே ஆண்டவரோட கவுன்சிலிங்க, ஆலோசனை கர்த்தர் ஆலோசனையில் பெரியவர் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ம். ஸோ ஹி கிவ்ஸ் கவுன்சில் நமக்கு ஒன் அட் அ டைம். இப்போ எத்தனை பேர் இப்போ 40 கிட்ட நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்னா, ஒருத்தருக்கும் எது கவுன்சிலா வெளிப்படுமோ அது அவருக்கு தெரியும். அ உங்களுக்குமே தெரியும். உங்ககிட்ட தான் ஆண்டவர் அந்த விஷயத்த பேசுறாரு. ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். இப்ப எனக்கு ஒரு வார்த்தை வருதுன்னும்போது, இந்த ஏரியால உண்மையாவே எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால என் கூட பேசுறாருன்னு எனக்கும் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் காட் ஸ்பீக்ஸ். பெர்சனலா இருக்கும் அந்த கவுன்சில். ம். சில எல்லா நேரத்துலயும் நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, ஆண்டவர் கர்த்தர் வசனத்தின் மூலமா தான் பேசுவார். கரெக்ட் தான். ஆனா, பல நேரங்கள்ல சாதாரணமா ஒரு லேமேன் டெர்ம்ல வர வார்த்தைகள நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா, வசனத்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கேட்கறது உண்மதான். வேதத்துல இருக்கிற வசனங்கள் எல்லாம் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்றது ரொம்ப நல்லது தான். பிளெயின் ரீடிங் ஆஃப் பைபிள நான் பிலீவ் பண்றேன். பட் சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுறது ரொம்ப லேமன் டெர்ம்ஸ்ல தான் நம்மகிட்ட பேசுற மாரி இருக்கும். அ இப்பதான் நம்ம கையில வந்து பைபிள் இருக்கு. அது ஒரு பிரிண்டட் ஃபார்ம்ல இருக்குது. அதுக்காக நெறைய பேரு வொர்க் பண்ணியிருக்காங்க. ஜீவன் இழந்திருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டு இந்த பைபிள நமக்கு கம்பைல் பண்ணி பரிசுத்த ஆவியானோட லீடிங்ல குடுத்துருக்காங்க. அத ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். அத நான் வந்து எந்த விதத்திலயும் அ அத வந்து செகண்டரி கிரேட் நான் சொல்லவே இல்ல. பைபிள். ஆனா பைபிளே இல்லாத காலத்துல நியூ டெஸ்டமென்ட்ல இப்ப அந்த ஆண்டவர் வந்து இறந்து 3வது நாள் உயிரோட எழுந்து அப்புறம் 40 நாளளவும் நெறைய விஷயங்கள அவர் திஷ்டாந்தமா நெறைய சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் அவர் பரமேறின பிறகு, யாரு டிசைபிள்ஸ் யாருகிட்டயுமே ஒரு பைபிள் கிடையாது. புரியுதுங்களா? இப்பதான் நம்மகிட்ட நியூ டெஸ்டமென்ட் இருக்குது. அப்ப அவங்க கிட்ட எல்லாம் என்ன இருந்ததுன்னா, அவரோடு பழகுன அந்த அவரு கூட இருந்து கேட்ட போதனைகள், ஹார்ட்ல அவர் கொடுத்த விஷயங்கள் அப்படியே உள்வாங்கின விஷயமும், பரிசுத்த ஆவியானவரோட அவங்களுக்கு இருந்த அந்த என்கவுண்டர் 120 நாளுக்கு அப்போ வெயிட் பண்ண சொன்னார்ல மேல் வீட்டறையில. அப்போ அவங்களுக்கு நடந்த என்கவுண்டர்ஸ். ம். நெறைய விஷயங்கள ஆண்டவர் என்ன பண்ணாரு, டிவைன் டவுன்லோட்ஸா குடுத்தார். அந்த தினத்துல அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருத்தர் மேலயும் இறங்கினது. அப்ப வேறு மனுஷர்களாய் ஒவ்வொருவரும் மாறினார்கள். பயந்திருந்தவர்கள் தைரியசாலியா மாறுனாங்க. டிசைபிள்ஸ்ல ஒருத்தர தவிர மீதி எல்லாருமே இரத்த சாட்சிகளாய் மரித்துக்கிற அளவுக்கு they were very bold to proclaim gospel. So யாரும் கையில புக்கோடவே அலையல. What led them? The spirit of God. பரிசுத்த ஆவியானுடைய சத்தம். இப்ப நமக்கு என்ன ஈஸி ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த ஒரு ஒரு டிசைபிளும் என்ன பண்ணாங்க? தே ஸ்டார்ட்டட் ரைட்டிங் திங்ஸ். அதையெல்லாம் அவங்க அனுபவபூர்வமா பார்த்ததை, உணர்ந்தது, அவரோடு கூட இருந்தபோது அவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்ச விஷயத்த தான் என்ன பண்றாங்க? இப்ப கம்பைல் பண்ணி அந்த சுருள்கள்லாம் எடுத்து நமக்கு கம்பைல் பண்ணி நியூ டெஸ்டமென்ட்டா குடுத்துருக்காங்க.
அதுல பாலுங்கிறவரும் என்ன பண்றாரு, ஏசப்பா கூட நடக்கல. ஏசப்பாவ பார்த்தது கூட கிடையாது. புரியுதுங்களா? கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த காலகட்டத்துல. ஸ்தேவான கல்லு விட்டு எறிஞ்சு அடிச்சு கொல்லும்போது, அந்த அந்த கொல்றவங்களோட துணிய காத்துட்டு இருந்தாராம். காவல் வச்சுட்டு இருந்தாராம். ஸோ அவருக்கு பால்க்கு வந்து ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர் பரிசுத்த ஆவியானவரோட நடக்குது. அப்போ அவரு அப்பயும் அவர் கையில என்ன கிடையாது, புக் கிடையாது. ஆனா பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் எல்லாம் படிச்சு தேர்ந்திருந்தாரு. செம்ம நியாயப்பிரமாணத்துல பயங்கர மீறாதவரா இருந்தாரு எல்லாம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் சத்தியம் அனுபவபூர்வமாய் அவருக்குள்ள என்ன நடந்தது? என்கவுண்டரா வந்தது பால்க்கு. ஓகே, ஹி டிட்ன்ட் ஹேவ் அ புக் இன் ஹேண்ட். ஸோ அந்த அனுபவபூர்வமாய் ஆவியானவரோ மூலமாக நமக்கு சொல்லப்படுற வார்த்தைகள் வந்து லைஃப் சேஞ்சிங்கா தான் இருக்குது. ஸோ பால் கிட்ட பேசும்போது எப்படி பண்ணியிருப்பார், விஷன்ஸ் காட்டியிருக்கலாம். இல்ல அந்த டைம் டிராவல்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய் அவர் எப்படியெல்லாம் அவர் கிராஸ் பண்ணாருன்னு சொல்லி அவர் வந்து பார்த்துருக்கலாம் ஒரு வேலை. இதெல்லாம் வந்து அனுமானங்கள் தான், அசம்ஷன்ஸ் தான். இப்ப கூட நம்ம என்ன பிலீவ் பண்றோம், இத படிக்கிற விஷயத்த வச்சு மட்டும் நம்ம நம்புகிறோமா? கிடையாது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சின்னதும் பெரிதுமான நெறைய என்கவுண்டர்ஸ் உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கும் சரி, அது பண்ணுமும் சரி, அப்பப்ப என்கவுண்டர்ஸ் நடந்துட்டே இருக்கும். என்கவுண்டர்ஸ்ன உடனே பயங்கரமா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வேதத்துல பார்த்த மாரி தான் இருக்கணும்னு இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட என்கவுண்டர்ஸ் நமக்கு நடந்திருக்கும். யாரெல்லாம் நான் சொல்றது புரியுதுங்களா? ஆர் யூ ஃபாலோயிங்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஆண்டவர் பேசுறத சில நேரத்துல பெருசா இல்ல, காம்ப்ளிகேட்டடா இல்ல, வசனமா இல்லங்கிறதுனால ஆண்டவர் பேசலையோன்னு நினைச்சு மிஸ் பண்ணிறக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். So disciples were very keen. Disciples were very keen. ஆவியானோட சத்தத்துக்கு. அ அவர் திடீர்னு ஆண்டவர் வந்து ரூம்குள்ள வந்து உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் அப்படி சொன்னாரு. சரிங்களா? அத நம்ம இப்ப நோட்ல பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. அதனால நம்ம வந்து உங்களுக்கு சமாதானம்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்புறம் நெறைய இடங்கள்ல அவர் கேஷுவலா பேசியிருக்காரு. திட்டியிருக்காரு சில நேரத்துல. அ செம திட்டியிருக்காரு. நம்ம வந்து ரொம்ப சூப்பரா இருக்கிற வேர்ட்ஸ மட்டும் நான் கோட் பண்ணி கர்த்தர் என்னோட பேசினார் அடின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிறோம். ம். வசனங்கள மனப்பாடம் பண்றோம். அதுவும் பெஸ்ட் ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் பயங்கரமா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அதையே ரிப்பீட்டடா படிக்கிறோம். சோ குட். அது வந்து தப்பு கிடையாது. பட் ஆனா சில நேரத்துல பயங்கரமா டிசைபிள்ஸ திட்டியிருக்காரு. ஹி வாஸ் சோ எப்படி பேதுரு வந்து சொல்றாராம். தனியா கூப்பிட்டு, நான் வந்து மனுஷகுமாரன் இந்த மாரி பாடுபட்டு இது மாரி எல்லாம் மறிக்க போறேன்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு? ஐயய்யோ! இவரு என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஐயோ! என்ன ஒரு நெகட்டிவிட்டி இவர்கிட்ட. நம்ம வந்து நம்ம ரட்சகருக்கு வந்து என்ன பண்ணணும்? ஏசப்பாவுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போயி, ஏசப்பா கிட்ட வந்து புத்தி சொல்றாராம். இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நடக்கக்கூடாது. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு பேசியிருக்கலாம். அதுக்கு ஏசப்பா சொன்ன பதில் என்ன? யாராவது டைப் பண்ணுங்க. ஏசப்பா பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? டைப் பண்ண முடியும்னா பண்ணுங்க பாப்போம் யாராச்சும். என்ன சொன்னார்? கர்த்தர் பேதுருவோடே பேசினார். ஒரு பதில் சொன்னாரு. என்ன பதில் சொன்னார்? "அப்பாலே போ சாத்தானேன்னு" சொன்னார். கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்றுன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் இப்படியே பேசினார் இல்லையா அவன்ட்ட? ஏன்? அத வந்து "அப்பாலே போ சாத்தானே" அப்படின்னு சொல்லி காமா சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? எப்படி சொல்லியிருப்பாரு? என்ன டோன்ல சொல்லியிருப்பாரு? "அப்பாலே போ சாத்தானேன்னா" பேதுரு "அப்பாலே போ சாத்தானேன்னு" கைண்டா சொல்லியிருப்பாரா? இல்ல "அப்பாலே போ சாத்தானேன்னு" திட்டி சொல்லியிருப்பாரா? இல்ல ஹார்ஷா சொல்லியிருப்பாரா? ஹார்ஷா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உங்களால ஒரு இமேஜின் பண்ண முடியுதா? நம்ம வந்து ஏசப்பாவ ரொம்ப எப்படி சொல்றோம்னா, ஒரு 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 மாரி தெய்வீக தன்மையிலேயே வச்சுடுறோம். அவரு வந்து 100% மேனாவும் உலாவி இருக்கிறாரு. ஹி இஸ் வெரி அப்படி ஒரு நார்மலான பெர்சனா உலகத்துல உலாவி வந்திருக்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் யூசிங் த வட்டார வழக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஒருவேளை சென்னை சென்னை போய் சென்னையில ஒரு விதமா பேசுறாங்க. நாகர்கோயில்ல ஒரு மாரி பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல மரியாதையான பாஷை வாங்க, அங்கன்னு எல்லாத்துக்கும் வாங்க, போங்க போட்டு பேசுறாங்க. அ புரியுதுங்களா? ஒரு ஒரு இடத்துல அப்ப அந்த எருசலேம்ல அவர் வாழ்ந்த காலத்துல என்ன வட்டார வழக்கோ அத வச்சு பேசியிருப்பாரு. அ சும்மா கம்முனு இருக்க மாட்டியா? அப்படின்ற மாரி கூட இருக்கும். நமக்கு தெரியாது. இட் வாஸ் வெரி ஆண்டவரோட சத்தம் ரொம்ப யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசியிருக்காரு. அதே நேரத்துல மத்த சீஷருங்கிட்ட அப்படி பேசியிருக்கிறாரா? அ இப்படி காட்டிக் கொடுக்க போன யாரு? யாரு காட்டிக் குடுத்தது? யூதாஸ். அ அப்ப அவர்கிட்ட இப்படி என்ன சொல்றாரு? செய்வதை சீக்கிரமா செய்யி அப்படின்னு சொல்லி மரியாதையாவே சொல்லி அனுப்புறாரு. பாத்தீங்களா? எஸ். சோ காட்ஸ் வாய்ஸ் கேன் பி இப்ப நேரா பேசுற மாரி தான் நமக்குள்ள ஆவியானவர் பேசுவாரு.
நம்ம நம்ம அந்த மாதிரி ப்ராடா நம்ம மைண்டை ஓபன் பண்ணி வச்சோம்னா ஆண்டோடைய சத்தத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நிறைய நேரத்துல அது மெல்லிய சத்தமா இருக்கிறதுனாலும் நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜ்லயே இருக்கிறதுனாலயும் நம்ம தான் நினைக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டோட சத்தத்தை மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் ஏன் சும்மா எனக்கெல்லாம் சில நேரத்துல ஒரு ஒரு முறை பாருங்க இப்படி ஆண்டவர் பேசுவாரா எனக்கு ஒரே ஷாக். அதெல்லாம் ஏன்னா நான் ரொம்ப வந்து ஏஜி சபையில வளர்க்கப்பட்டதுனால வசனத்தின்படி கர்த்தர் வசனத்தின்படி தான் பேசுவார்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தது. ஒரு முறை வந்து ஜோஷுவாவை நினைச்சு ஒரே இதா இருக்கு. அவன் சின்ன பிள்ளை, ரொம்ப சென்சிட்டிவா சின்ன பிள்ளையில இருப்பான். ஸோ அவனை வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான். ஐயோ பாவம் பாவம், ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பான், யார்கிட்டயும் சண்டை போட மாட்டான், யாராவது கேட்டா கொடுத்துருவான். அந்த மாதிரி டைப்பு. அவனை நினைச்சு எனக்கு என்னன்னா எப்பயுமே ஒரு worry இருந்துட்டு இருக்கு, இப்படி இருக்கானு. ஆக்சுவலா நான் அப்படி அவனை பண்ணதே நான் தான். அவன் நினைச்சு அப்படியே என் பிள்ளை இப்படி இருக்கான் ஆண்டவரே, என் பிள்ளை அப்படி, என் பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எனக்குள்ள வந்து எனக்கு நான் தான் அப்படி யோசிக்கிறேன்னா, ஏன்னா நான் யோசிக்க வாய்ப்பே கிடையாது. நான் அப்படி ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் மதர். நான் ஏன் குரல், என் மனசோட குரல் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கே தெரியும். எனக்குள்ள ஆண்டவர் பேசுறது தெரியுது. என்ன சொன்ன? என் பிள்ளையா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. நீங்க நம்புவீங்களா? என்ன சொன்ன? என் பிள்ளையா அப்படின்னு உடனே எனக்கு என்னடா அது, என் பிள்ளை, என் பிள்ளை ஆண்டவரே இப்படி இருக்கான்ப்பா, என் பிள்ளை பாவம், எப்படி அவன் இப்படியே வளர்ந்தானா அவன் எப்படி இருப்பான் ஃபியூச்சர்ல, அவன் கல்யாணம் ஆகி எப்படி இருப்பானா, இப்படி எல்லாம் ஓடுது. அப்ப இதை ரிப்பீட்டடா இது ஒரு 2 3 நாள் ஓடிட்டு இருக்கு. என்ன சொன்ன? என் பிள்ளையா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே உடனே எனக்கு தெரியுது அது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. இல்ல ஏசப்பா, உங்க பிள்ளை, உங்க பிள்ளை நான் வந்து வளர்க்குறேன். ஐ எம் ஜஸ்ட் ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி நான் பதில்ல பேசுறேன் ஆண்டவர்கிட்ட பிசிக்கலா. புரியுதுங்களா? அப்போ எனக்கு சொன்னாரு, முதல்ல இந்த என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றதை நிறுத்துமா அப்படின்னு எனக்கு கேக்குது, இந்த சத்தம் கேக்குது உள்ளுக்குள்ள. அந்த மெல்லிய சத்தத்துல என் பிள்ளைன்னு சொல்றதை நிறுத்துமா. ஏன்னா அப்போ ஒரு ஆழமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு. See, when you feel as if you own something, நீ ஒரு விஷயத்தை உனக்கு சொந்தம்னு நீ நினைச்சு நினைச்சு பழகிட்டியனா என்ன பண்ணுவ? யூ வில் அபியூஸ் இட். என்ன பண்ணுவ ஒரு டைம்ல ஓவர் ப்ரொடெக்ஷனே அபியூஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு. பிள்ளைங்கள ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே எந்த வித நெகட்டிவிட்டியும் காக்காம அப்படியே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருப்பான். ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும் ஜோஷுவா பாத்தீங்கன்னா, நான் எதை சொல்லி கொடுக்குறேனோ அதை தான் செய்வான். நான் எதை சொல்றேனோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவான். நான் என்ன கொடுக்குறேனோ அதை தான் சாப்பிடுவான். அவனுக்கு நோ சொல்லவே தெரியாது. ஏன்னா ஐ பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி இன் மை பக்தி. நான் ஆவியானவரால நடத்தப்படுறேன். அதனால என்ன பண்ணது, ஃபுல்லா அவனை ஒரு ரோபோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருது. எதுனாலும் அம்மா சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தான். அப்ப ஆண்டவர் எனக்கு அந்த டைம்ல எல்லாம் பேசுறாரு, ஏன் பிள்ளைன்னு சொல்றது யூ ஜஸ்ட் ரிசீவ்ட், யூ ஸ்டூவர்ட். நீ வந்து உன் வேலையை மட்டும் செய், யூ ரிசீவ்ட் ஃப்ரம் மீ, அதனாலதான் பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. யூ ரிசீவ்ட் ஃப்ரம் மீ, அதனால யூ ஒன்லி டூ யோர் டியூட்டி, ஐ ஓன் ஹிம்னு சொன்னார். எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொன்னார். ஐ எம் த லார்ட், ஐ ஓன் ஹிம். இப்படி எல்லாம் என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு ஒரு பக்கம் ஐயோ என்னடா அது இப்படி எல்லாம் பேசுறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ரொம்ப டூ குட்டா குழந்தைய வந்து எப்படின்னா ஒரு the way he speaks, அவன் எது செய்யறான்னு. ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க அவன் எப்படி இருந்தான்னு. ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், எங்க ஃப்ரெண்டோட ஃபேமிலி வீட்டுக்கு. அவங்க வந்து இவன் வீட்டுக்கு போகும்போது இவன் எப்பயுமே ஒரு கலரிங் புக்கு, கலர் பென்சில் இதெல்லாம் வச்சிருப்பான். ஸோ அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா. அவ வந்து விளையாடுறா. அந்த பொண்ணு வந்து நார்மலா எப்படின்னா மனசுல பட்டதை பேசுற ஒரு நார்மல் குழந்தை. அப்போ எனக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள இல்லாம இருக்காங்க, பெருசா காலியா வளர்க்கல குழந்தைங்களான்ற மாதிரி ஒரு எண்ணம். புரியுதுங்களா? இதுவே ஒரு பெருமைத்தனம்னு வச்சுக்கோங்க. அப்ப இவன் வந்து ஜோஷுவா வந்து அங்க போய் இது பண்ணிட்டு இருக்கான், அவ கூட சேர்ந்து கலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற அந்த தம்பி சொல்றாரு, எங்க ஃப்ரெண்டு தான் அவரு. அவர் சொல்றாரு, இப்படி பண்ணாதமான அவங்க பொண்ணு கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், ஏன் குழந்தைய திட்டுற அப்படின்னா, இவன் இவ்வளோ ரொம்ப நேரமா ஜோஷுவா கெஞ்சிக்கிட்டே இருக்கான் இந்த கலர் பென்சில், இவ தரவே மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்படியா, ஏன் அப்படின்னு நான் பாக்குறேன். பார்த்தா இவன் கொண்டு போன கலர் பென்சில் அவ எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறா போல இருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஒண்ணு தாயேன்னு கெஞ்சிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. அவனுக்கு இது என்னோடது, என்கிட்ட குடுன்னு கூட கேட்கிற அளவுக்கு அசர்ட்டிவ்னஸ் கிடையாது. ஸோ ஏன்னா அந்த மாதிரி வளர்க்கல. சின்ன வயசுல என்ன பண்ணுவான், முட்டிக்கிட்டா கூட என்ன பண்ணுவேன், சி ஈக்குவலி எனக்கு என்னன்னா அந்த பழி வாங்குற எண்ணம் இதெல்லாம் குழந்தைங்க வந்துடக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே முட்டும் போது அந்த இடத்த அடிச்சு அடிச்சு
நமக்கு யாருன்னா தீங்கு செஞ்சா அவங்கள அடிக்கணும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் நிறைய நாலேஜ் இருந்ததுனால என்ன பண்ணுவேன், அந்த இடத்த அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். சே சாரி ஈக்குவலி இட் இஸ் ஹர்ட் டூன். உன்ன மாதிரியே அதுக்கும் ஹர்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் வலிக்குது, சே சாரி அப்படி சொல்லுவேன். அவனும் சொல்லுவான் சாரின்னு. நீங்க நம்புவீங்களா இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு? எந்த அளவுக்கு ஒரு விதமான எப்படி சொல்றது? ஒரு அந்த அளவுக்கு தெளிவு இல்ல அந்த டைம்ல மைண்டுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும், நான் ஆண்டவர பிடிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு இருக்காரு. அதே மாரி தான் புள்ள இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த எப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நான் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்பதான் ஜோஷ்வா ஸ்டார்டட் லிவிங் ஹிஸ் லைஃப். அவனுக்கு நோ சொல்லலாம். ஒரு விஷயத்த நமக்காக வாய திறந்து கேட்கலாம், பேசலாம், நம்ம கருத்து சொல்லலாங்கிறதெல்லாம் ஒரு 7 வயசுல தான் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாருங்க. நான் ஏன் ஆண்டோட சத்தத்தை இப்படி சொல்றேன்னா, இப்ப ஜோஷ்வா விஷயத்துல "ஏன் பிள்ளையா?" அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் வந்து என் லைஃப மாத்துச்சு. ஸோ ஜோஷ்வாவ அவன் லைஃப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவன் பார்வையில உலகத்த பார்க்கணும். என் பார்வையில பார்க்கக்கூடாது. அவன் பார்வையில அவன் கடவுள தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த விதத்துல தான் கடவுள் இருப்பார்ன்னு அவன் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண வச்சாரு என்ன. பிள்ளைங்கள வந்து என்ன சொன்னாருன்னா, "யூ ஜஸ்ட் ரிசீவ். டோன்ட் ஓவர் டூ திங்ஸ்." எதையுமே ஓவரா பண்ணாத, ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணாத. பிள்ளைங்க தானா நான் வளர்க்கிறேன்னு நினைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் வளர்க்குறேன் பிள்ளைய, நான் வளர்க்குறேன் பிள்ளைய கிடையாது. நீ வளர்க்கவே இல்லை. உன்னால வளர்க்கவும் முடியாது. See, I am the one. நான் தான் பிள்ளைங்கள வளர்க்குறேன். யூ ஜஸ்ட் சரண்டர். அப்படியே சரண்டர் பண்ணிட்டு அது போக்குல யூ கேன் ஜஸ்ட் வெளியில இருந்து என்ன பண்ண முடியுமோ ஃபெசிலிட்டேட் பண்ற. உன் மூலமா தேவைகளை சந்திக்கிறேன். யூ ஆர் ஜஸ்ட் a steward. Do your work alone. Don't do as if you created him. நீ தான் அவனை உருவாக்கின மாதிரி, சிருஷ்டித்த மாதிரி, சிருஷ்டிகர்த்தா மாதிரி நடந்துக்காத. யூ ஆர் அபியூசிங் ஹிம்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம நினைப்போம் அபியூஸ்னா பிசிக்கல் அபியூஸ், பிள்ளைகளை போட்டு அடின்னு அடிக்கிறது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, குழந்தைங்களுக்கு தேவையை சந்திக்காம இருக்கிறது, இதுதான் அபியூஸ்ன்னு தான் என்னுடைய அகராதியில இருந்தது. அப்பதான் நான் முத கத்துக்கிறேன். ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி தான் வாழ்க்கையை குழந்தைங்களை வாழ விடாமல் இருப்பதும் அபியூஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. ஓகே. சோ அதுல இருந்து எனக்குள்ள பெரிய மாற்றம். இத வந்து எந்த வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவர் என்கிட்ட பேசலங்க. யூனோ இது வந்து இந்த வசனத்தின் மூலமாக பேசினார், அந்த வசனத்தின் மூலமாக பேசினார்னு கூட என்னால சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைன்னு சொல்றதை நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. யூ ஜஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் மீன்றாரு. இன்னொன்னு, நீ சொந்தம்னு நினைச்சுனா அதை அபியூஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. நான் தான் சிருஷ்டிகர்த்தன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் நான் எந்த வசனத்தை கோட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. யூ ஜஸ்ட் ரிசீவ். உன் வேலை மட்டும் பண்ணி ஸ்டூவர்ட் பண்ணு, உன் பொறுப்பை மட்டும் செய், ஃபெசிலிட்டேட் பண்ணு, யூ ஃபீ அவன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டரியை சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் வசனத்தை படி ஆண்டர் பேசல, இது பிசாசன் சத்தம் நான் விட்டுருந்தேன்னா இன்ன வரைக்கும் ரோபோவா தான் இருந்திருப்பான் ஜோஷ்வா. புரியுதுங்களா? ஸோ மெனி அ டைம்ஸ் நம்மளோட பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் சில நேரம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு பேசுற மாதிரி இருக்கும், ஒரு அம்மா பேசுற மாதிரி இருக்கும், நம்ம மேல நல்ல கரிசனை உள்ள ஒரு நபர் பேசுற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்துல ஸ்ட்ரிக்டான சத்தமும் கேட்கும். அதுக்காக கண்டித்து உணர்த்துக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாரு, மவனே அப்படிலாம் பேச மாட்டாரு. ஓகே. சில பேர் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியல அப்படி பேசுவாரு. ஆனா பேதுரு கிட்ட செம்ம கோவமா அப்பாலே போ சாத்தானேன்னு பேசியிருப்பாருன்னு நான் நம்புறேன். பட் ஆனா யூதாஸ் கிட்ட கூட நீ செய்வதை சீக்கிரமா செய் பாப்போப்பான்னு கூல தான் அமுச்சு விட்டார் சொல்லி இல்ல. சோ அதனால வாஸ் நாட் அப்படியே ரேஜ் ஆங்கரோட இல்ல. பட் அதே நேரத்துல ஆண்டருடைய சத்தம் அந்த தேவையான எமோஷன்ஸை கொடுத்திருக்கிறது. இப்ப பேசும்போது கேஷுவலா பேசுவாரு. இதுக்கு உங்க மைண்ட நான் ஓபன் பண்றேன். ஓகே, நான் எதை சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஜானி பிரதர் மூலமா பேசுங்க, ஸ்வீட்டா சிஸ்டர் மூலமா பேசுங்கன்னு சேனலை என்ன பண்ணாதீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. இது மூலமா தான் பேசுவார்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட தேவன் பேசுவார். எப்படி பேசுவார்னா, உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல, உங்க ஊரு ஸ்லாங்ல பேசுவாருங்க. ஓகே. நீங்க ஒரு ஆள் திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க, இங்க பாரேன்னு கூட பேசுவார். உடனே ஐயோ இது யாரும் சேர்த்துக்க கூடாது. வேற. ஆனா என்ன என்னன்னா அவருடைய கேரக்டர் மாதிரி பேச மாட்டார். நீங்க எதை வச்சு ஆண்டோட சத்தமா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம்னா, ஹீஸ் சோ குட். அவர் பொறுமையானவர், அன்பானவர், நமக்கு நன்மைக்கு நேராக மட்டுமா காரியங்களை செய்கிறவர். அவர் கொடுக்கிற ஆலோசனையில ஜீவன் இருக்கும். அவருக்கு ஒரு விஷயத்த அவர் பேசுறாருன்னா அதுல இருந்து நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் மாறும். ஆட்டோமேட்டிக்கா எஃபர்ட்லெஸ்ஸா மாற்றங்கள் நடக்கும். நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசுறாருன்னா அதை பத்தின வரி நம்மளை விட்டு போகும். நம்மளோட எல்லையை நம்ம எதை குறிச்சு அவர் பேசும் போதும் பாத்தீங்கன்னா தீர்வுக்கு நேரா இருக்கும்போது காம்ப்ளிகேட் பண்ணாது, குழப்பி விட்டுறாது, இருக்கிறத 100 மடங்கா மாத்தாது. ஓகே.
ஐ கிளியர்? நான் பேசுகிறது புரியுதா? ஏன்? ஸோ நான் இந்த விஷயத்துல இருந்து நான் எப்பயுமே அந்த ஜோஷுவாவோட 6 வயசு முடியிற டைம் அது. அப்போதுலருந்து எனக்கு 2வது குழந்தை பிரின்ஸ் இருந்தான். ஜாய் அப்பலாம் தெளிவாயிட்டேன். என் பிள்ளைன்னு அந்த ஒரு எப்படின்னா, நான் தான் உருவாக்கிட்டேன்ற மாதிரியான அந்த ஆட்டிட்யூட் என்னை விட்டு போயிருச்சு. அது போனதுக்கு அப்புறம் தான் 3வது பெண் குழந்தையும் குடுத்தாரு ஆண்டவர். ஸோ, அதிலிருந்து நான் ஆண்டவர்கிட்ட ரிலீஸ் பண்ணதுதான் என்னன்னு கத்துக்கிட்டேன். என் ரோல் என்ன? அத மட்டும் நான் செய்யணுங்கிறதையும் எனக்கு அப்பத்துலேருந்து எனக்கு ஜர்னியா மாறுச்சு. இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஐய்யய்யோ! அப்ப அப்படியே விட்டுட்டா எப்படி? அப்படியே விட்டுட்டா எப்படி? அப்படி சொல்லி ஏன்னா ஓவர் கேர் பண்ணி பண்ணி பழகுன மனசு இல்லைங்களா? ஸோ, அதனால எனக்கு வந்து ஏதோ பிள்ளைங்க மேல அக்கறையே இல்லாம இருக்கிறோமோங்கிற ஒரு கில்ட் கான்ஷியஸ் வரும் சில நேரத்துல. சில படிப்ப பத்தி நான் ரொம்ப கான்ஷியஸா இல்லாம இருக்கும்போது, ஐயோ! அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம இப்படி கொஞ்சம் ஆம்பிஷியஸா வளர்த்தா தானே, அப்படிலாம் நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள தோணும். இல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையில அந்த அளவுல நிப்போம். பிள்ளைங்களோட ஃபியூச்சர் கர்த்தரோட கரத்துல பத்திரமா இருக்கு. அவ்வளதான். ஸோ அதனால பிரஷர் போடுறது, படிப்பு விஷயத்துல பிரஷர் போடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இத கத்து தான் ஆகணும். இத செஞ்சு தான் ஆகணும். இத பண்ணி தான் ஆகணுங்கிற பிரஷர் போடுறது, இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம். அதெல்லாம் நாங்க செஞ்சதும் கிடையாது. இனிஷியலா அந்த மாரி ஆங்கிள்ல பிரஷர் குடுத்தது கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரீயாவே பிள்ளைங்க ரொம்ப அவனுங்களா சூஸ் பண்ணி பண்றது. அந்த மாரி சில பேசிக் டிசிப்ளின்ஸ் மத்தவங்கள கேரக்டர் வைஸ் உள்ள டிசிப்ளின் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். உன் கூட ஒருத்தவங்க இருந்தா கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். அவங்கள ஹார்ம்ஃபுல்லா ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. யூ ஷுட் நாட் கம்பேர். யூ ஷுட் நாட் போஸ்ட். கேரக்டர் பில்டிங்க்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனோ அத மட்டும் தான் நாங்க சில நேரங்கள்ல சொல்ல வேண்டிய இருக்கும்போது சொல்லுவோமே தவிர, ஆண்டவர் சொல்வாரு, "நீ சொல்றதெல்லாம் கேட்டு புள்ள வளர்ந்துராது. நீ செய்யறத பார்த்து தான் புள்ள வளருது. அதனால பெட்டர் பி அ மாடல் தேன் டு ப்ரீச்." உன் பிள்ளைங்களுக்கே டீச்சரும், ப்ரீச்சரா இருக்காதீங்க. யூ ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப். பிள்ளைங்க அத பார்த்து அதுங்க கத்துக்கிட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ டூ மச் ஆஃப் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் வந்து மாத்தாது யாரையும். அதுவும் உங்க சொந்த பிள்ளைங்கள மாத்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, நம்ம லைஃப்ப பார்க்குறாங்க டே இன் அண்ட் டே அவுட். காலையில எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் அப்பா, அம்மாவ பார்க்குறாங்க. தே அப்சார்ப் அவர் எனர்ஜி. எங்க கூடயே இருக்கிறதுனால, நாங்க என்ன விதமான எனர்ஜிய எக்ஸிபிட் பண்றோம் அப்படிங்கிறத அவங்க உறிஞ்சு வளர்கிறார்கள். அதனால வார்த்தையை காட்டிலும் அந்த எனர்ஜி த ஹோலி ஸ்பிரிட் எனர்ஜி அதுதான் அவர்களை மாற்றுமே தவிர, டூ மச்சா பேசிக்கிட்டே இருக்கிறது மாத்தாது அப்படி சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால இட் வாஸ் வெரி சிம்பிள். இப்ப நம்ம வார்த்தையை பார்த்துக்கணும், நம்ம லைஃப் ஜீவனை பார்த்துக்கணும், நம்ம பிரசன்ஸ் கான்சியஸா இருக்கணும், ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிகளா இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம பார்த்துக்கணுமே தவிர, நான் பிள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டை ரணகமாக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து எங்களை இது பண்ணிட்டாரு. ஸோ வி டோன்ட் யூஷுவலி ரொம்ப ஆம்பிஷியஸ் கிடையாது நாங்க. இப்ப கண்டிப்பா ஜோஷுவா பிரின்ஸ் ஜாய் அந்த என்ஜினியரும் டாக்டர் ஆகணும்ன்ற ஓரமா கூட எண்ணம் கிடையாது. எங்கள பொறுத்தவரைக்கும் ஆஸ் தே க்ரோ அந்த ஏஜுக்கான இந்த குரோத் இருக்கா? அப்ராப்ரியேட் வளர்ச்சி இருக்கா? அவங்களுக்குள்ள அந்த பண்புகள் உருவாகுதா? அது ரியலி கான்வர்சிங் கனெக்ட் ஆகுறாங்களா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட? அவங்க எப்படி பழகுறாங்க? அவங்க கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்களா? டூ தே நோ டூ ஷேர்? தங்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்றதுக்கு மனசு வருதா? அ அ தனக்கு பிடிக்காத விஷயத்த கூட கண்ணியமா வெளிப்படுத்துறாங்களா? இதெல்லாம் தான் எனக்கு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாரே தவிர, வேற எந்த இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நான் பார்த்த பேரும் அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், இந்த படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு, அவங்க கேரக்டர் பில்டிங்ல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுவும் மோர் ஆஃப் மாடலிங் தேன் ஸ்பீக்கிங் டூ தெம். இப்படி இப்படி செய், அப்படி செய், இப்படி செய் அப்படி சொன்னா அப்ப நியாயப்பிரமாணம் தானே. நியாயப்பிரமாணத்துல கட்டளை வந்தது 600 கட்டளை. எவனுக்கும் செய்யறதுக்கு தெம்பு கிடையாது. அது முடியவும் முடியல. இத செய், அத செய்யாதன்னு கட்டளை குடுக்கறது ஈஸி. ஏன்? அதனால ஏசப்பா வந்தாரு. எனக்கு வேலைக்கே ஆவாதுன்னு அவரே வந்து, எப்படி ஒரு மேன் 100% மேனாவும் வெற்றியா வாழ முடியும்? எல்லாத்து மேல எதையும் உலகத்தினால ஜெயிக்கப்படாம வாழ முடியும். எல்லா ரகமான மனுஷங்களையும் ஹேண்டில் பண்ண முடியும். செல்ஃப் சஸ்டெயின்டா பணக்காரனா ஒரு தொழில் செய்ய முடியும். எப்படி பணக்கார ஒரு இடத்துல இருக்க முடியும்? எல்லாமே வாழ்ந்து காட்டிட்டாரு ஏசப்பா. ஸோ ஹி மாடல்டு. அ ஸோ சில நேரங்கள்ல கூட்டமா ஜனங்க வரும்போது அவர் என்ன சொல்லுவாரோன்னு ஆவலா வந்தவங்களுக்கு தான் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். பட் மோர் தேன் தட் அவர் ரொம்ப மாடல் பண்ணார். அவர் லைஃப ஓப்பனா வச்சார். ஓப்பன் புக்கா இருந்தார். அவர் எங்க போனாரு, என்ன பண்ணாருங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் எல்லாரும் அவன் அப்சர்வ் பண்ணத எழுதுறான். ஸோ தே சா ஹிஸ் லைஃப்.
அப்படியே ஓப்பனா பார்த்தாங்க. ஸோ அதனால மாடலிங் தான் ஒர்க். ஆனா அந்த 12 டிசைபிள்ஸ்க்கு ஏன் அவ்வளவு ஆழமா பதிஞ்சது நிறைய விஷயங்கள், அவங்க லைஃப ஏசப்பாவோட கூட இருந்து அனுபவித்து அதை பார்த்து கற்றுக்கொண்டதுனால, ஓ தான் இப்படிதான் பேசணும் போல, இப்படிதான் நடக்கணும் போல. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எம்பவர் ஆயிட்டாங்க. தைரியத்தினால் நிரம்பிட்டாங்க, வரங்கள்னால் வல்லமையினால் நிரப்பிட்டு ஃபார் தெம் இட் வாஸ் வெரி ஈஸி. அந்த ஸ்டேட்ல தான் இப்ப நம்மள வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிள்ளைங்க விஷயத்துல மட்டும் தபால்னு போய் நியாயப்பிரமாணத்துக்குள்ள போய் ஒரு 600 கட்டளைங்க மைண்ட் செட்டுக்கு போயிட்டு, இதை செய், இதை செய்யாது, இதை செய், இதை செய்யாது, இதை செய், இதை செய்யாதே, இதை செய், இதை செய்யாதுன்னு. ஏன்னா நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, நான் அதை நிறைய நிறைய பண்ணி இருக்கிறேன், அதனால சொல்றேன். ஓகே, ஐ ஆல்வேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னா பாத்துக்கோங்களேன். இன்னும் கைண்ட் நோட். ஏன்னா நான் ஒரு ஆவிக்குரிய பெண் என்பதனால் நான் திட்டவோ அடிக்கவோ பிள்ளைங்களை சூஸ் பண்ணது கிடையாது. சோ ஆனா வந்து அமைதியான முறையில் வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துவது போல. ஏன்னா நான் ஒரு ஆவிக்குரிய இல்லையா, அதை அப்படி யாராவது செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப நான் பேசுறது என்னன்னு உங்களுக்கு புரியும். இதை வந்து ஜோஷாவோட கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணாரு ஆண்டவர், என்ன ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சார். ஏமா நீ திட்டலதான், நீ அடிக்கலதான், நீ பயங்கர சூப்பரான அம்மா தான், ஆனா குழந்தையோட சோல் அதுவா எவால்வ் ஆகட்டும், ஆவியானவர் கையில கொடு, லெட் ஹிம் see life, let him live his life அப்படின்னு சொல்லி அவன் 6 வயசுல இருந்தே அவனை அப்படியே ஃப்ரீயா விட்டோம். அப்புறமா ஜோஷுவாக்கும் கோவம் வரும், ஜோஷுவாக்கும் நோ சொல்ல தெரியும், ஜோஷுவாவும் எல்லாத்தையும் அவன் அவன் நினைக்கிற விதத்துல செய்யணும்னு நினைப்பாங்கிறது 7 வயசுலதான் எனக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் பிள்ளைய அமுக்கி வச்சதுனால அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. இது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இப்ப பேசிட்டு இருக்கும்போது நான் கதை அடிக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணலாம். பட் ஆனா ஐ நோ ஸ்பெசிபிக்லி சில பேருக்கு எல்லாம் ஆண்டவர் பேசுறாரு. யாருக்கு யாமேன்னு யார் சொல்ல முடியும்? ஐயோ சிஸ்டர், இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் எனக்கு டெலிவரன்ஸ் வேணும் அப்படி சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது எனக்கு தெரியுது. என் வீடு பீஸ்ஃபுல்லா இருக்குமே, நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன். மோஸ்ட்லி இந்த பிள்ளைங்க நடத்துறதுலயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இஷ்யூஸ் வரும், சண்டை வரும். அப்பா ஒரு அப்ரோச் வச்சிருப்பாரு, அம்மா ஒரு அப்ரோச் வச்சிருப்பாங்க. அப்பா வச்சிருக்கிறது சுப்பீரியர் அப்ரோச், அப்படியே ஆண்டவர் க்ளோஸா இருக்குதுன்னா அம்மாவோட கேட்சப் பண்ண முடியலன்னா அப்பாவுக்கு அம்மா தப்பா தெரிவாங்க, அம்மாவுக்கு அப்பா தப்பா தெரிவாங்க. ஒத்து போலன்னா அதுலயே வீடு என்ன ஆகும், ஒரு மாதிரி ஆகும். இது எல்லாம் இல்லாம ஆண்டவரோட வழி பேசுப்பா, யூ நோ ஹிம் பெட்டர். பிகாஸ் எனக்கு கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவரே முகத்தை பார்த்தேன். ஆனா கருவுல வச்சது நீங்க. அவன் எலும்புகள் உருவானது எப்போன்னு உங்களுக்கு தெரியும், அவன் சதை உருவானது எப்போன்னு உங்களுக்கு தெரியும், அவன் கர்ப்பத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் கையில வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணேன் பாருங்க ஏசப்பா ஒரு ஆட்டம். இப்ப வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சோ சாரின்னு சொல்லிட்டான். அதற்கிட்ட என்ன பண்ணணும், சரண்டர் பண்ணிடலாம். ஏசப்பா ஐ சரண்டர் மை செல்ஃப். என் பிள்ளைங்களை, நீங்க கொடுத்த பிள்ளைங்களை நான் வந்து என்ன பண்றேன், அப்படியே உங்ககிட்ட நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, சரண்டர் பண்றப்பா. பிகாஸ் ஐ நோ கர்ப்பத்துக்குள்ள எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி அவனை பத்திரமா வெளியே கொண்டு வந்து விட்டீங்களோ அதே மாதிரி இந்த உலகன்றது ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் கர்ப்பம்னு வச்சுக்கோங்க, அதுலயும் தேவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, பிள்ளைங்களை போதிக்கிறார். அவங்க ஃபியூச்சர் ஆண்டோட கரத்துல இருக்குது, அவங்களுடைய கேரக்டர் ஆண்டோட கரத்துல இருக்குது, அவங்க எப்படி அந்த நித்தியத்துக்குள்ள வராங்க, ஆண்டோட நாலேஜ்குள்ள வராங்க, ஆண்டோட அறிவுக்குள்ள வராங்க, மனக்கண்கள் பிரகாசம் அடைந்த ரட்சிப்பு எல்லாமே ஆண்டவரோட ப்ளூ பிரிண்ட்ல சூப்பரா இருக்குது. ஏன் சரண்டர் சரண்டர். ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிள்ளைங்களை, ஆனா பேர பிள்ளையோட பிள்ளை மேல ரொம்ப காஷியஸா இருக்கிறீங்க. இன்னும் கூட ஐயோ உங்க பிள்ளைய அளந்துகிட்டே இருக்கிறீங்க. பேர பிள்ளைங்க மேல கூட அந்த ஒரு இது இல்ல. ஏன் ஏன்னா அந்த மாதிரி பழகி இருக்கு. நம்ம தப்புன்னு சொல்லல, பட் பல வருஷமா அதே மாதிரி பழகின பேட்டர்ன் உடையிறது கஷ்டம். ஆனா டுடே ஜஸ்ட் சரண்டர். நீங்க அப்படி சரண்டர் பண்ணும்போது பாருங்க, நீங்க ஃப்ரீ ஆவீங்க, உங்க சிந்தையில ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், சரீரத்துல ஃப்ரீடம் கிடைக்கும். ஏன் ஜஸ்ட் காட் ஹாஸ் பெஸ்ட் பிளான். என்னோட பிள்ளைங்களுக்கு நான் வச்சிருக்கிற அந்த மூளையை வச்சு நான் சில பிளான் எல்லாம் பண்ணுவேன். நானா அவங்க கல்யாணம், அவங்க எதிர்காலம், அவங்களுக்கு இருக்கிற பிக்ஸ்ட் டெபாசிட், அவங்களுக்கு வச்சிருக்கிற சொத்து, அவங்களுக்கு நீங்க வீடு கட்டி, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க பண்றீங்க, பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஆனா ஜஸ்ட் பிலீவ் காட் ஹாஸ் த பெஸ்ட் பிளான். அந்த பெஸ்ட்டா என் குழந்தைங்க வச்சிருக்கிறாரு. அப்படியே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. ஐ ஜஸ்ட் சரண்டர், ஐ சரண்டர். அதே மாதிரி எல்லா ஏரியாலும் உங்க சத்தத்தை நான் மிஸ் பண்ணிராம இருக்கிற கிரேஸ். நீங்க எப்படி வேணா என்கிட்ட பேச முடியுன்றதுக்கு நான் ஓப்பன் பண்றேன், என் சிந்தையை ஓப்பன் பண்றேன். நாட் ஒன்லி இப்ப இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்லியிருக்கேன். பட் பணம் சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், அவர் அசட் வாங்குற விஷயமா இருக்கட்டும், இல்ல சொந்தக்காரங்களை ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும், உங்க ஹெல்த் விஷயமா இருக்கட்டும். சில நேரத்துல ஒரே இடத்துல நான் உட்காந்துருப்பேன், எனக்குள்ள ஒரு சத்தம் எழுந்து நட. ஆனா அது நான் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா எனக்கு தெரியும். எனக்கு அது ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். சுகமா இருக்கும் ஒரு இடத்துல அப்படியே சும்மா உட்காந்துட்டு.
ஆனா எழுந்த நடன்ற சத்தம் கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் தான் சொல்றாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது எனக்கு நல்லதுன்றதுனால அது ஆலோசனையா அவர் வருது. உடனே எழுந்து என்ன பண்ணுவேன், வீட்ல ஒரு 2 சுத்து சுத்திட்டு திரும்ப வந்து உட்காருவேன். என்னங்க சிஸ்டர் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஹி நோஸ் அஸ் பெட்டர். அந்த நேரத்துல நான் ரொம்ப நேரமா உட்கார்றது எனக்கு நல்லது இல்ல. என் காலுக்கும் கைக்கும் அது வந்து ஆக்டிவிட்டி தேவைன்னா நடன்னு சொல்லுவாரு. சில நேரத்துல பாருங்க எங்க இருந்தோ ஒரு சத்தம் வரும், தண்ணி குடின்னு வரும். ஹெல்த்துக்கு சொல்றேன் இதெல்லாம். தண்ணி குடின்னு பேசுவாருங்க. தண்ணி குடின்னு பேசுவாரு. சில நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது போதும்னு கூட பேசுவாரு. ஏன்னா சில நேரத்துல வயித்து பசி முடிஞ்சு மனசு பசிக்கு சாப்பிட்டுட்டு இருப்போம் தொடர்ந்து. அந்த நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. ஐ திங்க் இட் இஸ் இனஃப்னு. இது போதும்னு நினைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் பசி மீறியும் சாப்பிட்டுட்டு இருப்போம். சில நேரத்துல வயித்து பசிக்கு சாப்பிடுறத மறந்து கண்ணுல பார்த்த உடனே அதை பார்த்து சாப்பிட்டுருவோம் நம்ம சில நேரத்துல ஃபுட். அதனாலதான் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் எதுக்கு வருது? வயிற்று பசிக்கு சாப்பிடாம மனசு பசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு கண்ணுக்கு பார்க்கிற விஷயங்களை பார்த்து ஒரு பசி வரும் பாத்தீங்களா, அதுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுதான் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ வி டோன்ட் ஃபீல் அவர் பாடிஸ் நீட். நம்ம வயிற்ற கவனிக்கிறதே கிடையாது. அது பாவம் என்னத்த வேணா போடும் இந்த அம்மா எப்ப வேணா போடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்ப வந்து பொத்து பொத்துன்னு விடுமோ அதை ஜீரணம் பண்ண ட்ரை பண்ணி சில நேரத்துல முடியாம அசிடிட்டியா மாறி அஜீரணமா மாறி சில நேரத்துல ஃபுட் பாய்சனா மாறி இப்படி எல்லாம் காட்டுது. அது என்ன பண்ணும், வாய் திறந்து பேச முடியாது. ஸோ முடியிற அளவுக்கு செய்யும், முடியாத போது இது மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் என்னன்னா ஆவியானோட சத்தம் அதுலயும் கேக்குது, கண்டிப்பா கேக்குது. மீறும் போதுதான் அதுல வந்து அசௌகரியங்கள் உண்டாகுது உடம்புல கூட. ஸோ ஹெல்த்துக்கும் நான் சொல்றேன், இந்த பிள்ளை வளர்ப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணும் போதா இருக்கட்டும், ஹஸ்பண்டை ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் இல்ல ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம் சின்னது ஸ்பெசிஃபிக்கா ஐடியா கொடுப்பாரு. இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசுவாரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுப்பாரு. இதுல எல்லாம் டிப்ஸ் கொடுப்பாரான்னா எல்லா ஏரியாலையும் டிப்ஸ் கொடுப்பாரு ஆவியானவர். ஏன் சோ ஜானி பிரதர் இன்னும் பெட்டரா சூப்பரா உங்களுக்கு அந்த ஏரியா எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. ஒன் டே மேபி சொல்லி கொடுப்பாங்க. சோ எல்லாத்துலயுமே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏரியாலையும் பேசதான் செய்யறாரு. இப்போ பேதரு பிசினஸ்ல கஷ்டப்பட்டான், அலைய வளர்ச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ அவர் ஐடியா கொடுத்தாருல, போய் நீ போய் இன்னும் கொஞ்சம் ஆழத்துல போய் வலைகளை போடுங்கன்னு சொன்னாரு. ஏன் பிசினஸ்ல ஐடியா கொடுப்பாரு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த கிளைண்ட் கிட்ட எப்படி பேசணும் சொல்லி கொடுப்பாரு. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு தாட் போடுவார். when we are open, ஆவியானதான் பேசுறாருன்னு நமக்கு ஊர்ஜிதமா தெரியும். அப்படி கேட்க பழகிருங்க. இசப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்து நான் இதை பத்தி என்ன பண்ணணும், இவங்க கிட்ட நான் எப்படி பேசணும், இந்த விஷயத்த பத்தி என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பொறுமையா காத்துருங்க. ஜஸ்ட் பி காம். நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஓப்பனா விட்டு கொடுங்க. கண்டிப்பா அவர் பேசுறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. மிஸ் பண்ணவே மாட்டோம் நம்ம. அவர் சத்ததான் அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு என்னை விட்டா வேற யார் சொல்ல முடியும்னு அவருக்கு தெரியும். சோ அதனால ஆனா நீங்க அவரை எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்றதுக்கு நீங்க ஓப்பனா இருந்தீங்கன்னா தான் அவர் பேசும்போது அவரை மிஸ் பண்ணாம இருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு ஐயோ கால் பண்ணிட்டு அந்த மறுமுனையில போன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போனை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு கேட்குமா? கேட்காதுல்ல. அந்த மாதிரிதான். ஜஸ்ட் வெயிட், வெயிட், வெயிட். ஹி ஸ்பீக்ஸ் டு யூ. அவர் உங்களோட பேசுவார். அது எப்போ தெரியும்னா உங்களை அமைதிப்படுத்தி கொண்டு நீங்க அப்படியே நிதானமா இருக்கும் போது அவர் பேசுறது நல்லாவே கேட்கும். ஓகே. ஸோ ஐ பிலீவ் காட் ஸ்போக் டு யூ. நான் ஏன் அதை சொன்னேன்னா நேத்து மெசேஜ் நான் நேத்து நான் மெசேஜ் கூட கிடையாது, அது ஐ வாஸ் ஜஸ்ட் ஷேரிங். ஆனா அதை திருப்பி கேட்கும்போது கர்த்தர் என் கூட பேசினாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, கர்த்தர் என் மூலமா என் கூட பேசினது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் நான் கேட்பேன், பேசுற விஷயத்த திருப்பி போய் கேட்பேன். கர்த்தர் என் மூலமாகவே என்னிடம் பேசுவது சூப்பர் இல்லையா அப்படின்னு ஒரு அனுபவமாவே இருக்கும் எனக்கு. அதனாலதான் என்கரேஜ் யூ டு லிசன் அகேன். எது கேட்டாலும் இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சுன்னா அது 2-3 முறை கேட்டுருங்க. ஏன்னா அது உங்ககிட்ட ஆண்டவர் ரொம்ப ஆழமா ஏதோ ஒரு விஷயத்த பேச போறாருன்னு அர்த்தம். ஏன் இந்த கவுன்சில் வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் மிஸ் ஹிஸ் வாய்ஸ். ஸோ ப்ரே. ஏசப்பா உடைய கரத்துல ஆண்டவரே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்குறோம். அண்ட் we are open to your voice Lord. உங்க சத்தம் தான் எங்க வாழ்க்கையில ஒரு ஒரு நாளும் தேவை. அது எங்க வாழ்க்கைய அப்படியே நகர்த்துக்கிறதே உங்க சத்தம் தான். பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க கிட்ட பேசுறதுக்கு நாங்க ஓப்பனா இருக்கிறோம். அதுவும் நீங்க எப்படிலாம் பேசுவீங்கன்றதுக்கு எங்களுக்குள்ள எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதோ, மனசுல தடை இருக்கும், ரிலீஜன் எங்களை பழக்கி வைத்து எங்களை முடக்கி வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் நாங்க அப்படியே கேன்சல் பண்றோம்ப்பா, பிரேக் பண்றோம். we are open to you. எனக்கு புரிகிற விதத்துல நீங்க எப்படியும் என்கிட்ட பேசுவீங்கன்ட்டு என்னை ஓப்பன் பண்றேன். என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. என் கூட பேசுகிற தெய்வம், என் பிள்ளைகளோட பேசுறீங்க, என் கணவரோட பேசுறீங்க, என்னுடைய யார்கிட்ட எல்லாம் நான் சில நேரத்துல பேச முடியாம இருக்கும் அவங்ககிட்டயும் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நீ பேசும் தெய்வம் ஆண்டவரே, நீ பேசும் தெய்வம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படி சத்தத்துக்கு நாங்க அப்படியே எங்களை விட்டு கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு மேலேயும் நான் பேசுறேன்.
ஒவ்வொரு மேலையும் பேசுற ஆண்டவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதரா மாஷாக்காரா பௌதரா மேஹதரா மாஷாதரா ஓரா மாஷாக்கரே மேதிர மேஷதரமா ஓரா மாஷதலாஹா சதேரே மே கேரே தலே ஹதரா மௌஷதரபா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய வல்லமைக்கு எங்களை அப்படியே நாங்க சரண்டர் பண்றோம். யூ கேன் டூ எனிதிங் இன் ஆர் லைஃப். எங்க அவ்வளோ வல்லமை உள்ளவர் ஆண்டவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைப்படாதுன்னு நாங்க டிக்ளேர் பண்றோம். எங்க எல்லைகள்ல தடைப்படாதுன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துக்கிறோம். In Jesus name, amen, amen, amen. So bless you all. யாராச்சும் இப்படி யோசிக்கிறீங்களா? என்னோட சொந்த கருத்து, கர்த்தர் பேசினார்லாம் சொல்ல. என்ன சிஸ்டர் என்னென்னமோ பேசுறாங்க, டெய்லி ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தான் பேசுறாங்க. இதெல்லாம் பிப்ளிக்கல் தானா? இதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா? இல்ல இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்படி எதனா டவுட் இருக்குமானா, யூ ஜஸ்ட் டாக் டு தி காட். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுங்க. இது இப்ப சிஸ்டர் இப்படி சொல்றாங்க. ஆனா உண்மையாவே நீங்க அப்படிதான் பேசுறீங்களா? என்ன ஏதுன்னு அவர்கிட்டயே கேளுங்க. ஸோ ஹில் கன்ஃபார்ம் டு யூ. அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் உங்களுக்கு. புது விஷயங்களை கேட்கும்போது அந்த ஃபியர் ஆஃப் சேஞ்ச் இருக்கும் பாருங்க. ஒரு மாற்றத்துக்குன்னு வரும்போது அந்த ஒரு பயம் நம்மள வந்து பிடிக்கும். ரொட்டீன்ல இருக்கும்போது பழகின விஷயத்துக்கு ஓகே ஓகேன்னு சும்முன்னு என்ன வந்து அந்த கம்ஃபர்ட் சோஃபால உட்காந்துருக்கிற வரைக்கும் நோ ப்ராப்ளம். ஆனா அடுத்த லெவல், அடுத்த growth, புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போது நம்மள மீறி ஐயோ பழக்கப்பட்டதே ஓகேப்பா, புதுசு வேணாம். இன்னொரு இந்த பழமொழி இருக்குல்ல, நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் இல்ல? அந்த மாதிரி ஃபியர் ஆஃப் சேஞ்ச் உள்ளுக்குள்ள இருக்குது. மாற்றத்துக்கான பயம். அந்த 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 டிரான்சிஷன் டைம்ல ஒரு பயம் வரத அதுக்குன்னே அவாய்ட் பண்ணி நிறைய பேர் மாற்றத்துக்கு விட்டு கொடுக்க முடியாம போறீங்க. ஏன்? ஸோ எனக்குமே அந்த இஷ்யூஸ் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ அதெல்லாம் உடைக்கிறாரு. யூல் எக்ஸ்பெக்ட் புதுசு புதுசா ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுப்பார். அவரை பத்தின புரிஞ்சு கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் புதுசா நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம மைண்ட் அப்படியே ப்ராடன் பண்ணுவார். ரிசீவிங் மோட் அதிகமாக்குவார். ஸோ அப்படி இருக்கும்போது டிவைன் டவுன்லோட்ஸ் இறங்கும். நம்மளை மீறி ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம விட்டு கொடுப்போம். ஸோ திங்ஸ் வில் ஹேப்பன். அந்த செய்யறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். ஈவினிங் நல்லா பிளசண்டா என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர். பை.